எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் பேஸ் பண்ணி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் கான்செப்ட் வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கோங்க. பிடிசிஎஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃபேம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1,04,972 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு நேற்று என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா, நேற்று ஒரு நல்ல ஃபால் வந்துட்டு ப்ரைஸு அங்கேருந்து பார்த்திங்கன்னா உடனே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த ரிஜெக்ஷன் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த லெவல் ஆல்ரெடி நான் நோட் பண்ணியிருப்பேன். 1,03,000 லெவல் நான் நோட் பண்ணியிருப்பேன். அந்த இடத்த டச் பண்ணி தான் நம்மளுக்கு அகெயின் ஒரு ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. ஓகேங்களா? அதை தொட்டுட்டு நைட் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே நமக்கு ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது. சரிங்களா? அந்த டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,02,192 1,03,80. இந்த டிமாண்ட் ஏரியா வந்து நேற்று நான் வந்து டெலகிராமில் கொடுத்துருப்பேன். ஸோ என் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போது ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? இன்றைக்கி கேண்டல் ஓகேங்களா, இன்றைக்கி கேண்டல் நம்மளுக்கு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷ் கேண்டலில் தான் இருக்குது. ஸோ 4 ஹவரில் பார்த்திங்கனாலும் கூட அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு பேரிஷ் கேண்டலாக இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் 4 ஹவர் கேண்டல் மட்டும் என்னென்னா சின்னதாக வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போது மேபி நம்மளுக்கு இங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகி மேலே வந்து ஒருவேளை 1,06,300 ஓகேங்களா, 1,06,300க்கு மேலே இன்றைக்கி கேண்டல் க்ளோஸ் வச்சா ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு புல்லிஷ் ஆகும். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம இன்னொரு தடவை விட்டு பார்த்தோன்னா தெரியுது. ஸோ இந்த கேண்டல் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் மண்டேயோட கேண்டல். ஓகேங்களா? இந்த மண்டே கேண்டலோட ரேஞ்ச் இது தான். சரிங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ளே 1 2 3 3 கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் நேற்று என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த ரேஞ்சு கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஹண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சு கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் இங்கே ஹண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்கு மேலே ப்ரைஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த டெய்லி கேண்டலோட ரேஞ்சுக்கு கீழே ஸ்டாப் லாஸும் ஹண்ட் பண்ணிட்டு மேலே ரேஞ்சுக்கு பெண்டிங்காக இருக்குது. அதே மாதிரி வீக்லி கேண்டலும் நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ரேஞ்ச் கேண்டல். ஓகேங்களா? அந்த ரேஞ்ச் கேண்டல் கீழே இருக்க ஸ்டாப் லாஸும் அன் பண்ணியிருக்காங்க, மேலே வந்து பெண்டிங்கில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாமே நிறைய பெண்டிங்கில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ஓவராலாக நான் பார்க்கும்போது புல்லிஷ் வியூவில் தான் இப்போதைக்கு நான் இருக்கிறேன் ஒரு விஷயம். ஓகேங்களா? அண்ட் தென் இன்னும் 2 நாள் இருக்குது. 2 நாள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஓகேங்களா? 2 நாள் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்லி கேண்டல் க்ளோஸுக்கு இருக்குது. சரிங்களா? இந்த வீக்லி கேண்டல் க்ளோஸ் பார்த்திங்கன்னா தற்போதைய வரைக்கும் நம்மளுக்கு ஒரு வீக்லி கேண்டல் பார்த்திங்கன்னா தற்போதைய வரைக்கும் நம்மளுக்கு வந்து பேரிஷ் கேண்டலாக இருக்குது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய அனாலிசிஸ். ஓகேங்களா? என்னோடய ப்ரெடிக்ஷன் கூட வச்சுக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்லி கேண்டல் புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வைக்கும். இன்றைக்கி சாட்டர்டே, நாளைக்கு சண்டே. ஓகேங்களா? மண்டே காலையில் தான் நமக்கு வந்து வீக்லி கேண்டல் க்ளோஸ் இருக்கும். மண்டே காலையில் 5:30 மணிக்கு. இப்போ அந்த மண்டே காலையில் 5:30 மணிக்கு பார்த்திங்கன்னா இது புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் 7,000க்கு மேலே க்ளோஸ் வைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாம் வந்து பியரிஷின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா இங்கே. ஸோ ப்ரைஸ் நல்லாவே ட்ராப் ஆகிடுச்சு. நேற்று நல்லா ட்ராப் ஆகுதுனால ஸோ நிறைய பேர் வந்து பேனிக் ஆனாங்க. ஓகேங்களா? அதில் நிறைய பேர் பேனிக் செல்லும் நடத்தியிருப்பாங்க. ஆனால் ப்ரைஸ் இங்கே கீழே வந்த மாதிரி வந்து தூக்கி மேலே எடுத்து வந்து நிறுத்திட்டான். சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ப்ரைஸ் அகெயின் நம்மளுக்கு மேலே போகும். ஆனால் இது வந்து 1,07,000க்கு மேலே போய் கண்டிப்பாக இந்த வாரம் வந்து க்ளோஸ் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? 1,07,000க்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, அது இந்த லெவலுக்கு மேலேயும் போய் க்ளோஸ் வைக்கலாம், இல்லைனா திரும்ப இந்த ஹையை வந்து இந்த 2 நாளில் வந்து டச் உடைச்சாலும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி உடைச்சிட்டானா அது வேறு. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன அப்படின்ற சொல்கிறேன். இந்த 2 நாளில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து புல்லிஷ் கேண்டலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாளில் நம்மளுக்கு புல்லிஷ் கேண்டலாக வந்ததுன்னா மேபி
என்ன நடக்கலாம்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய இம்பேலன்ஸ் செக்ஷனில் ஃபார்ம் ஆகிடும். அதாவது சிஎம்இ கேப் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அகெயின் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு திங்கட்கிழமை ஒரு பியர் கேண்டல் வரும். திங்கட்கிழமையும் நம்மளுக்கு ஒரு பியர் கேண்டல் வந்துட்டு இந்த இடத்த ஃபில் பண்ணிவிட்டு அகெயின் ப்ரைஸ் வந்து மேலே போனாலும் போகலாம். ஓகேங்களா. ஸோ அந்த பியர் கேண்டல் வரும்போது மேபி இந்த 2 கேண்டல், அதாவது இன்னைக்கு கேண்டல் நாளைக்கு கேண்டல் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்றதை பார்த்துட்டு நான் அந்த மண்டே கேண்டல் வந்ததுன்னா மண்டே கேண்டல் வந்து எந்த மாதிரி க்ளோஸ் வைப்புன்றதை நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மண்டே கேண்டல் வந்து எப்படி வரும்ன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், மண்டே கேண்டல் வந்து நம்மளுக்கு பியரிஷ் கேண்டலாக வரத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அந்த பியரிஷ் கேண்டலாக வந்ததுன்னா பேனிக்காக தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ அவன் வந்து மேபி இந்த டிமாண்டை வந்து அகெயின் வந்து டேப் பண்ணிட்டு கூட போகலாம் மண்டே நான் சொல்கிறது. சரிங்களா. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் கூட என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே காலையில் ஏதாவது ஒரு பேட் நியூஸும் வரலாம். ஓகேங்களா. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த 2 நாள் வந்து பம்ப் ஆகணும் மார்க்கெட். அதாவது சாட்டர்டே சண்டே இந்த 2 நாள்ன்றது இன்னைக்கு நாளைக்கு வந்து 2 நாள் வந்து கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பம்ப் ஆகணும். ஓகேங்களா. பம்ப் ஆகி அட்லீஸ்ட் நான் சொல்கிறது பேர் மினிமம் 1,07,000 மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். அப்படி க்ளோஸ் வச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் ப்ரைஸை மறுபடியும் கீழே வந்து இந்த டிமாண்டை டேப் பண்ணி போனால் கூட நோ ப்ராப்ளம். கண்டிப்பாக அந்த டிமாண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போதைக்கு இந்த டிமாண்ட் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா ரொம்ப பவர்ஃபுல்லான டிமாண்டு கிடையாது. ஓரளவுக்கு ஒரு 60 to 70% எடுத்துக்கலாம். சரிங்களா. ஆனால் 1,07,000 மேலே போய் மட்டும் நம்மளுக்கு க்ளோஸ் வச்சா வச்சுக்கோங்களேன் வீக்கில் இது வந்து மோர் பவர்ஃபுல்லாகிடும். ஓகேங்களா. அதாவது 70 to 80, 85% கூட நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ அது எப்படின்றது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த முன்னாடி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 நாள் சாட்டர்டே சண்டே வந்து நாம் புல்லிஷ் கேண்டல் எதிர்பார்க்கலாம். புல்லிஷில் மார்க்கெட் முடியறதுக்கான சான்சஸ் இருக்கும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நைட்டாக நம்மளுக்கு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆனா இல்லைங்களா. அதே மாதிரி இன்றைக்கும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தற்போதைக்கும் பியரிஷ் கேண்டலாக இருக்கிறது மேலே போய் நைட்டாக வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா. அதே மாதிரி நாளைக்கு நான் சொல்கிறது ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இது 2 நாள் நம்மளுக்கு புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக மண்டே நம்மளுக்கு ஒரு பெரிய பியரிஷ் கேண்டல் வரலாம். சரிங்களா. ஸோ என்ன ப்ரோ இது மேலே வந்துச்சு திரும்ப கீழே வந்துச்சு அப்படிலாம் கிடையாது. ஸோ அந்த திங்கட்கிழமை வந்து பியரிஷ் கேண்டலாக வர்றது வந்து ரொம்ப நல்லது. ஓகேங்களா. அப்படி வந்ததுன்னா ரொம்பவே நல்லது. அதே வாரத்தில் வந்து பம்ப் ஆகணும் ஆகும். ஓகேங்களா. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டில் ஆக்டிவில் தான் இருக்குது. ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அட்லீஸ்ட் பேர் மினிமம் 115 மேலே வந்து ஜூன் மந்த் கேண்டல். ஓகேங்களா. இந்த மந்த்லி கேண்டல் வந்து 115 மேலே வந்து க்ளோஸ் வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 120 வந்து டச் ஆகும் அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். நான் இதில் இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இந்த 100,000 உடையாத வரைக்கும். ஓகேங்களா. ஸோ 100,000 வந்து உடையாத வரைக்கும் இந்த அனாலிசிஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ப்ரைஸ் வந்து 120க்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக ரிசர்வ் மட்டும் சொல்லிக்கிறேங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே அனலைசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.